டெசிஷன்ஸை நான் ரெண்டு விதமா சொல்றேன். ஒன்னு எஃபெக்டிவ் டெசிஷன்ஸ், இன்னொன்னு குட் டெசிஷன்ஸ். ரெண்டுமே சேம்னு நினைச்சீங்கன்னா தப்பு. ரெண்டும் வேற வேற. சேல் க்ளோஸ் பண்றது, வேகன்சி ஃபில் பண்றது, இதெல்லாம் எஃபெக்டிவ் டெசிஷன்ஸ். உங்களோட டெசிஷன் பிசினஸ்லயா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு லைஃப்லயா இருக்கட்டும், அது சாட்டிஸ்பாக்சன் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அடைஞ்சிங்கன்னா அதுதான் குட் டெசிஷன். எல்லா குட் டெசிஷன்ஸும் எஃபெக்டிவ் தான், பட் எல்லா எஃபெக்டிவ் டெசிஷன்ஸும் குட் கிடையாது. நம்ம ப்ரீவியஸா பார்த்த எல்லா டிஃபால்ட்ஸுமே ரிக்ரெட் உண்டாக்கும். சோஷியல் டிஃபால்ட் மற்ற பீப்புளோட கோலை நமக்குள்ள திணிக்கும். இனர்ஷியா டிஃபால்ட் பாஸ்ட்ல பண்ணதையே பண்ணிட்டு இருக்க என்கரேஜ் பண்ணும், அது ஹாப்பினஸ் தரலனாலும். எமோஷனல் டிஃபால்ட் ரியாக்ட் பண்ண வைக்கும் ரீசனிங் பண்ணாம. ஈகோ டிஃபால்ட் வெல்த், ஸ்டேட்டஸ், பவர் தான் முக்கியம்னு கன்வின்ஸ் பண்ணும். இந்த டிஃபால்ட்ஸ் லைஃப கமாண்ட் எடுத்தா உங்களோட அல்டிமேட் டெஸ்டினேஷன் ரிக்ரெட் தான். நாம பணம், ஸ்டேட்டஸ், பவர் தான் ஹாப்பி ஆகும்னு நினைக்கிறோம், பட் தே won't. நாம அதை அடைஞ்சாலும் இன்னும் வேணும்னு தான் நினைப்போம். நினைச்சு பாருங்க, சின்ன பிள்ளையில இந்த கார் வாங்கிட்டா போதும் நான் ஹாப்பியா இருப்பேன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி அந்த கார் ஃபியூச்சர்ல வாங்கிருவீங்க. 1 வீக்குக்கு ஹாப்பியா இருப்பீங்க, அண்ட் தென் இதுவும் நார்மலைஸ் ஆகிரும். தென் உங்க காரை மத்த பெட்டர் கார் ஓனர்ஸோட கம்பேர் பண்ணி ஹாப்பினஸை இழப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் அது மாதிரி வாங்கணும்னு நினைக்க ஸ்டார்ட் பண்ணிருவோம், ரைட்? ஒரு ஸ்டடியில ஓல்டேஜ் பீப்புள் கிட்டயா போய் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. மோஸ்ட் பீப்புள் சொல்றது லைஃப் இஸ் ஷார்ட். இப்போ ஒரு தாட்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். கிளியர் யோர் மைண்ட். இமேஜின் நீங்க 80 இயர்ஸ் ஓல்ட். உங்க மரணத்தை நெருங்கிட்டு இருக்கீங்க. நீங்க இமேஜின் பண்ற லைஃப் எப்படி இருக்கு? அதுல யாரெல்லாம் இருக்காங்க? அவங்கள நீங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? என்னெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்கீங்க? என்ன பொசிஷன்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? உங்க ஃபைனல் டேஸ் நெருங்க நெருங்க எது முக்கியமா படுது? எந்த மெமரி நினைச்சு பார்த்து செரிஷ் பண்றீங்க? எது நினைச்சு வருத்தப்படுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பத்தி என்ன சொல்றாங்க? ஃபேமிலி என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ எண்ட் ஆஃப் லைஃபுக்கு ஷிஃப்ட் பண்றப்ப உண்மையாவே உங்களுக்கு எது முக்கியங்கிறது தெரிய வரும். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சீக்கிரம் இறந்துருவேன்னு நினைக்கிறதுனாலதான் என்னோட பிக் சாய்ஸஸை எடுக்கிறேன். என்னோட ப்ரைட், பயம், எம்பாரஸ்மெண்ட் எல்லாமே டெத்தை நினைக்கிறப்ப விலகி போயிரும்னு சொல்லியிருக்காரு.